மூன்றாவது டி20 போட்டி அதே மைதானத்தில் தான் நடைபெற இருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி தான் இன்னைக்கும் களமிறங்க போகிறது. இந்திய வீரர்களில் சில மாற்றங்களை நிகழ்த்தி இருப்பதாக சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருக்காரு. அது ஏன் அப்படின்னா, முதல் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. வெறும் 116 ரன்களை கூட சேஸ் பண்ண முடியாம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆனது. ஆனால் இரண்டாவது டி20 போட்டியில் அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கேக்வாட்டும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவரில் 234 ரன்கள் குவித்தாங்க. தன்னுடைய முதல் சதத்தை சர்வதேச டி20 போட்டியில் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நிறைவேற்றியும் இருக்காரு அபிஷேக் சர்மா. அதனால ஓப்பனிங்கில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து கேப்டன் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு தாங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு, அடுத்த மேட்ச்சில் 4 ரன்கள் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அடுத்தடுத்த போட்டிகளில் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் அவர் வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. கடந்த போட்டியில் ரிங்கு சிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 டவுனாக இறங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா 47 ரன்கள் குவித்தும் இருந்தார். பேட்டிங்கில் இன்னைக்கு நடக்க போற ஜிம்பாப்வேக்கு எதிரான மூன்றாவது டி20 போட்டியில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா பிளேயிங் 11ல சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருந்தாரு. ஆனா பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட், ரிங்கு சிங், இன்னும் இந்த ஜித்தேஷ் சர்மாவும் ரியான் பராக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமையை நிரூபிக்கவே இல்லை. இன்றைய போட்டியில அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா அவங்களுடைய திறமையை நிரூபிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கீப்பரா ஜித்தேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா இந்திய அணியில் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது ஜித்தேஷ் சர்மா அணிக்குள்ள உள்ள வந்திருக்காரு. அவர் டி20 போட்டியில் தன்னுடைய திறமையை நிரூபித்தா மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகளில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படும். தற்போது பயிற்சியாளராக விவிஎஸ் லட்சுமணன் இந்த தொடரில் செயல்பட்டாலும் அடுத்தடுத்த தொடர்களுக்கு நிரந்தரமான பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தான் தேர்வு செய்ய இருப்பதாக பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வெளிவந்தும் இருக்கிறது. அடுத்து கௌதம் கம்பீர் அணிக்குள்ள பயிற்சியாளராக வரார் அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். சரியாக விளையாட வீரர்களுக்கு வாய்ப்பு கம்பீர் கொடுக்க மாட்டாரு. ஒரு சரியான அணியை தான் தேர்வு செய்து அடுத்தடுத்த தொடர்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரம் காட்டுவார். சும்மா பந்தா காட்டிக்கிட்டு நானும் விளையாடுவேன் அப்படின்னு பேர் வந்தா மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தால் அது கம்பீருக்கு சுத்தமாக பிடிக்காது. சரியான ஒரு திறமை, சரியான ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் இருந்தால் மட்டுமே அணிக்குள்ள அவர் எந்த ஒரு வீரரையும் வைத்திருப்பார் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதனால் இன்றைக்கு நடக்க போகிற மூன்றாவது டி20 போட்டியில் பேட்டிங் அண்ட் பவுலிங் மிக சிறப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகளில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால் இன்றைய போட்டியில் களமிறங்க போகிற பிளேயிங் 11 அணி இதுதான். சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட், ரியான் பராக், ஜித்தேஷ் சர்மா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார், ஆவேஸ் கான், கலீல் அகமது, இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இன்னைக்கு ஜிம்பாப்வேவுக்கு எதிராக களமிறங்க இருக்கின்றனர். தேங்க்யூ.